இந்த டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுங்கிற மேக்கிங் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எல்லா டிசைனும் உங்களால் கிளியராக புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் ஆரி ஒர்க்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வரைஞ்சிருக்க லைன் மேலே ஒரு எம்போஸ்டு லோடிங் பண்ணுறதுக்காக பேஸில் வந்து நான் பைப்பிங் த்ரெட் வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து சில்க் த்ரெட்டு ஸ்கை ப்ளூ கலரில் லோடிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த எம்போஸ்டு லோடிங் பற்றின வீடியோஸ் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது. நான் ஐகார்டில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். இந்த லோடிங் வந்து எம்போஸ் பண்ணி பண்ணோன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்கிறனால நான் வந்து எம்போஸ்டு லோடிங் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். நார்மலாக அந்த இடத்துல லோடிங் பண்ணாலே பேஸ் லைனில் நல்லாயிருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஜரி த்ரெட்டில் வந்து 2 லைன் வந்து எம்போஸ்டு லோடிங்கோட அவுட்லைன் மாதிரி போட போகிறேன். ஸோ இந்த எப்போவுமே வந்து இந்த மாதிரி அவுட்லைன்லாம் நம்ம கொடுக்கும்போது நெக்ஸ்ட் சைடு உள் சைடு வந்து பீட் அவுட்லைன் வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சின்ன கேப் விழுந்துடும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜரி அவுட்லைன் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த கேப் இல்லாமல் கரெக்டாக அந்த ஜரியில் ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜரி அவுட்லைனுக்கு அடுத்து வந்து பீட் அவுட்லைன் வந்து கொடுக்குறேன். எப்போவுமே வந்து இந்த மாதிரி பீட் அவுட்லைனும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஜரி போட மாட்டேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாங்கிறனால ஜரி போட்டு பீட் கொடுத்தேன். இதுவும் ரொம்ப அழகாக வந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த பீடு வந்து அந்த நெக்லைன் வந்து சுற்றி நான் வந்து போடுறேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக் நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். ஸோ மொத்தமாக அந்த பீட் அவுட்லைன் வந்து முடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிரைட் கோல்ட் கலர் சுகர் பீடு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக அந்த பீட் அவுட்லைன் முடிச்சுட்டு ஒரு 3mm சைஸ் பீட் வந்து அதை சுற்றி வந்து ஃபுல்லாக வந்து வைக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி லார்ஜ் பீட் வந்து வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்கிறனால வைக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து பீடு வைக்கும்போது நீங்கள் எப்போவும் நான் சொல்கிற மாதிரி சிங்கிள் பீடாக தான் வைக்கணும். அப்போ தான் வந்து ஷேப் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ பீடெலாம் முடிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கிளாஸ் மார்க்கிங் பென்சிலில் அந்த கொடி மாதிரி இருக்க டிசைனை சும்மா ஃப்ரீ ஹேண்டாக தான் ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி தான் நான் வந்து பேக் நெக்லேயும் ஃபுல்லாக ட்ரா பண்ணேன் ஃப்ரீ ஹேண்டாக. நெக்ஸ்ட்டு அதில் வந்து அந்த கொடி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த லீவ்ஸ் வந்து போடுறேன். இப்போ வந்து ஒரு லீவ்ஸ் வந்து பிக் பண்ணி ஏதாவது ஒரு லீவ்ஸ் வந்து ரேண்டமாக பிக் பண்ணி நான் வந்து ஜர்தோஷி வந்து ஃபில் பண்ணுறேன். இதுவும் வந்து கொஞ்சம் எம்போஸ்டு லுக் கொடுக்கணுங்கிறதுக்காக பேஸில் வந்து ஒரு ஜர்தோஷி வச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து மேலே வந்து அந்த லீஃப் மாதிரி ஜர்தோஷியை வந்து போட்டிருக்கேன். இந்த ஒர்க்குமே ஜர்தோஷி எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன், பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஜர்தோஷி லீவ்ஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இருக்க மற்ற லீவ்ஸுக்கு வந்து ஜரியில் லீவ் ஸ்டிச் வந்து பண்ணுறேன். இது வந்து நார்மல் ஃபில்லிங் ஸ்டிச் தான். சென்டரில் வந்து அந்த பாயிண்ட் வந்து வராது. லீவ் ஸ்டிச்சுன்னு தனியாக ஒரு ஸ்டிச் இருக்கும். நீங்கள் அதையும் என்ன பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து எல்லாமே யூனிக்காக இருக்கணுங்கிறதுக்காக ஜர்தோஷி லீஃப் எப்படி பண்ணியிருக்கணும் அப்படியே ஜரி த்ரெட்லையுமே இந்த லீஃப் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ மற்ற இருக்க எல்லா லீஃப்மே வந்து ஜரியில் தான் ஃபில் பண்ண போகிறேன். ரேண்டமாக வந்து ஒரே ஒரு லீஃப் மட்டும்தான் வந்து ஜர்தோஷியில் போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு 4 கொடிஸ்க்கு வந்து தான் ஜர்தோஷி லீஃப் வந்து கொடுத்துருக்கேன் அந்த கலர் டிஃப்ரென்ஸுக்காக. இது வந்து ப்ளூ கலர் ஜர்தோஷி, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு ஜரியில் ஃபுல்லாக வந்து அந்த கொடி டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் அந்த லீஃப் கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். எப்போவுமே இந்த மாதிரி லீஃப்லாம் பண்ணும்போது லீஃபோட அந்த கார்னர் எட்ஜு வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த கொடியை ஃபுல்லாக வந்து இந்த ரவுண்டு வந்து கர்வ் ஷேப் வந்து மாறாமல் அழகாக அந்த ரவுண்டோடே எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் அந்த கர்வ் ஷேப் அழகாக கொண்டு வரலைன்னா கூட கொடி பார்க்க நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு அதோட எட்ஜில் பெரிய சைஸ் பீட் ஒன்று வந்து வச்சு அந்த இடத்துல ஒரு நாட் வந்து பண்ணுறேன். இதே மாதிரி தான் எல்லா லீவ்ஸுமே வந்து பண்ணுறோம். ஜர்தோஷி லீவ்ஸையும் வந்து விடக்கூடாது. அதுலேயும் வந்து இந்த ஜரி அவுட்லைன் வந்து கொடுக்கணும். ஜரி அவுட்லைன் கொடுக்கும்போது லீஃபோட அந்த எட்ஜ் வந்து நல்லா வந்து அழகாக வர மாதிரியே கொடுங்க. அதுதான் அதில் மெயின். அப்போ தான் வந்து பார்க்கவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து அந்த கொடி டிசைன் வந்து கொண்டு வந்துட்டு எண்டில் வந்து நம்மளோட அந்த பீட் வச்சு ஒரு நாட் வந்து பண்ணுறோம். இந்த மாதிரி தான் எல்லா கொடியும் வந்து நம்ம பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறமேட்டு இந்த கொடி டிசைனும் இந்த நெக்லைனும் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நீட்டாக அழகாக வந்து வந்திருக்கு. ஜர்தோஷியும் வந்து பார்க்க நல்லா அந்த கலர் டிஃப்ரென்ஸோட ரொம்ப க்ளீனாக அழகாக காட்டுது. நீங்கள் கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.